வணக்கம் நண்பர்களே, பிக் பாஸ் சீசன் 8ல இருந்து இந்த வீக்ல வந்து பாத்துட்டீங்கன்னா டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நபர் வந்து அன்சிதா அவர்கள் எலிமினேட் ஆயிட்டதா தகவல் வந்துச்சு. இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஜெப்ரி அவர்களும் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து எலிமினேட் ஆயிருக்காரு அப்படிங்கிறப்பல ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெப்ரியோட ஃபேமிலி வந்திருந்தாங்க. அப்போ சொல்லியிருந்தாங்க ஒரு விஷயத்த, அதாவது நீ இவ்வளவு நாள் இருந்ததே ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிறப்பல அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. அதுவே பெரிய விஷயம் விடு, நீ எப்படி உள்ளுக்கு பிக் பாஸ் ஹவுஸ்ல சிரிச்சுக்கிட்டே போனீங்க, வெளியே வரும்போது அதே மாதிரி சிரிப்போட தான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்ரியோட ஃபாதர் அவர்கள் வந்து அட்வைஸ் மாதிரி கொடுத்துட்டு வந்தாங்க. ஜெப்ரி வந்து பாத்துட்டீங்கன்னா சில பாடல்கள்லாம் பாடி போட்டுட்டு இருப்பாரு. ஆனா வந்து பெரிய அளவுல அறிமுகமே இல்ல. பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் யார் அப்படிங்கிறதே பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரு வந்து ஒரு பிரபலமே இல்லாம என்ட்ரி கொடுத்து இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேமை ப்ளே பண்ணி ஒரு 80 நாளுக்கு மேல இருந்திருக்காரு அப்படிங்கும்போது அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனையா பார்க்கப்படுது. ஸோ ஜெப்ரியோட கேம் ப்ளே உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. அதுவும் பிசிக்கலா ஒரு கேம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜெப்ரி வந்து அங்க வந்து அவரோட முத்திரையை வந்து பதிப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேம் வந்து விளையாடுவாரு. இருந்தாலும் அந்த கோவா கேங் கூட மாட்டிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருந்தாலும் அப்படியே அது அடுத்தடுத்த வாரங்கள் வந்து விஜய் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதை மாற்றிக்கிட்டு கேம்லாம் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. கேப்டனாக கூட ஆகியிருந்தாரு. ஸோ அப்படியேப்பட்ட ஜெப்ரி அவர்கள் இந்த வீக்கில் வந்து எலிமினேட் ஆகியிருக்காரு. ஸோ நான் கொஞ்ச நாள் இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டாப் 5க்குள்ளே போவார்னா அது வந்து டவுட் தான். இருந்தாலும் அந்த பணப்பட்டி வரல இருந்திருந்தா டக்குனு ஒரு பணப்பட்டி எடுத்துட்டு ஒரு பல்க் அமௌண்ட்டோட வெளியே போயிருக்கலாம். பட் அது மிஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து ஜெப்ரி அவர்கள் எலிமினேட் ஆனதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.